விஷயங்களையும் அறிந்து கொண்ட செய்திகளையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சென்ற வாரம் நம்மளோட நிகழ்ச்சியில் சுயமாக தொழில் செய்வது பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சுயமாக தொழில் செய்யணுன்னா எந்த மாதிரி மனோபாவம் வேணும், எந்த மாதிரி சுய ஆய்வு செய்யணும், வேலைக்கு போவதற்கும் சொந்தமாக தொழில் செய்வதற்கும் என்ன இதில் முக்கியமான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பார்ப்பதற்கு சுலபமாக இருக்கும், ஒருத்தர் உட்காந்துட்டே சம்பாதிக்கிறார்னு நினைப்போம். அதில் உள்ள சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, ஆனால் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு விதம் வேலைக்கே போனதில்லை, ஆரம்பமே தொழில் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து இரண்டாவது விதம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். எடுத்த உடனே ஒரு தொழிலை தொடங்காமல் நீங்கள் தொழில் தொடங்க நினைக்கும் எதில் நினைக்கிறீங்களோ அதில் கொஞ்ச நாள் வேலை செய்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு தெரியும், இன் அண்ட் அவுட் தெரியும், இந்த தொழிலை பற்றி நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்ச நாள் நீங்கள் வேலை பார்க்குறது முக்கியம். ஏன்னா தொழில்முறை மட்டும் கிடையாது, உலகத்தை கற்றுக்குறீங்க. பிறர் செய்யும் தவறுகள் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வேலை முக்கியம். ஒரு வேலைங்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஊதியம் கொடுத்து பிறர் செய்யக்கூடிய தவறுகள் நீங்களும் தவறு இழைக்கலாம், அது எல்லாத்துக்குமே எந்த விதமான இதுவும் தண்டனையும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய கற்றல் தான் வேலை அனுபவம். அந்த வேலை அனுபவம் குறைந்தது ஒரு 3லேருந்து 5 வருஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது, நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள். இல்லை நீங்கள் ஒரு தொழில்நுட்பம் நீங்கள் தொடங்குறீங்க, அது இப்போவே செஞ்சாகணும் அப்படின்னா நீங்கள் குறுகிய காலம் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா 5 வருஷம் கழித்து மாறிடலாம், டெக்னாலஜிலாம் மாறிடலாம். இப்போ தான் செய்ய முடியாது, 5 வருஷம் லேட் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஆனால் அதனுடைய சம்மந்தப்பட்ட துறையில் கொஞ்ச கால அனுபவம் முக்கியம் நான் நினைக்கிறேன். சரி, ஆசையோட லட்சியம் வேணும்னோ, திட்டமிடல் வேணுங்கிறத பற்றி பேசணும். கொஞ்ச நாளைக்கு பணி அனுபவம் வேணும்னு பற்றி பேசுகிறோம். ஏன் எல்லோரும் நிறைய பேர் இது தோல்வி அடைகிறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். தொழில் தொடங்குபவர்கள் தோல்வி அடைவதற்கு என்ன காரணங்கிறத பற்றி ஆராய்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு. முதல் விஷயம் ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி ஏன் அதை ஆரம்பிக்கிறோங்கிறது தான் கேள்வி. பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு தொழில் வந்ததுன்னா தொழிலில் வரக்கூடிய காசு முழுக்க தனக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏதாவது இது அதாவது நம்ம நிறுவனத்தை பற்றி ஒரு செய்தி வந்தால் கூட 100 கோடினா ஒரு 100 கோடி ஒருத்தர் எடுத்து கொண்டு போனோமே நினச்சிப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆசை இந்த மாதிரி பெரிய பணம் சம்பாதித்தல் அப்படிங்கிறது மட்டும் இருந்ததுன்னா அவர்கள் அதில் உள்ள சிக்கல்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. முதல்ல என்ன நினைக்கணும்னா, ஒரு தொழில் தொடங்குவதுங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கட்டுற மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு நிறுவனத்தை வளர்க்குற மாதிரி. அப்போ அந்த நிறுவனம் வளரணுன்னா அதற்கு நம்மளை முதல்ல தகுதி படைக்கணும், அதற்கான ஆட்களை உள்ளே கொண்டாடணும், அதாவது இதுதான் இந்த தொழில் அப்படிங்கிறத பற்றி நமக்கு நல்லா முழுமையாக தெரியணும், அதை நம்ம சந்தைப்படுத்தணும், அதில் இருக்கக்கூடிய நிதி நிலைமையை நம்ம சரியாக நம்ம கையாளணும் எல்லா நேரங்களிலையும். இது அத்தனையும் செஞ்சால் மட்டும்தான் லாபம் கிடைக்கும். இந்த லாபத்தை தொடர்ந்து தக்க வைக்கணும். இப்போ இது அத்தனையும் செய்கிறதுக்கு, இந்த சைக்கிள் செய்கிறதுக்கு ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுது. அந்த அனுபவம் இன்னொருத்தர்கிட்ட போய் கற்றுக்கிறப்போ நமக்கு அதில் எந்த லாஸும் கிடையாது. கொஞ்ச காலம் நீங்கள் எந்த தொழில் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட வேலைக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 3லேருந்து 5 வருஷம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று. அடுத்த விஷயம், எங்கே தவறு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் காம்பிட்டன்சின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது தொழில்முறை சார்ந்த திறன்கள்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சமைக்க தெரியுது. சமைக்க தெரிஞ்சால் நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிச்சிட முடியுமா? நான் நல்லா சமைப்பேன், பிரமாதமாக எனக்கு தெரியும், ஹோட்டல் ஆரம்பிச்சிட முடியுமா? நல்லா சமைக்க தெரிஞ்சால் சமையல்காரராக முடியும், ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது ஒரு ஹோட்டல் நீங்கள் உணவு விடுதி ஒன்று கட்டணும் அப்படின்னா என்ன முக்கியம் அப்படின்னா, அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தான் தெரியணும். ஆனால் பல பேர் நினச்சிட்ருக்கீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு இதை பற்றி கதை நல்லா இருக்குது, நான் ஒரு சினிமா எடுக்கிறேன் அப்படின்னு போகிறதோ, இல்லாட்டி எனக்கு இந்த தொழில் தெரியும் அதனால் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதோ பல நேரங்களில் தோல்வியில் தான் முடியும். ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா தொழில் முறையாக தெரிஞ்சால் போதும்,
மேலே வந்துடலான்னு. வங்கிகள் அப்படின்னா வங்கியில் 30-40 வருஷங்கள் இருக்கவங்க தான் வங்கி தலைமை இருக்க முடியும். ஆனால் இன்றைய சிந்தனை தெளிவாக ஒன்று தெரிய வருது என்னென்னா, மேலே போகிறதுக்கு தலைமை தகுதி அப்படிங்கிற நிர்வாக தகுதி தான் முக்கியம். நிர்வாக தகுதி என்பது வேறு, தொழில் திறமை என்பது வேறு. தொழில் திறன் கொண்ட மக்களை கொண்டு நிர்வாக தலைமையை யார் வேணால் செய்யலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா சில பேர் நிர்வாக திறமை இருந்ததுன்னா அவங்களால பல தொழில்களை செய்ய முடியும். புதுசான தொழில்களை வாங்கி ஆட்களை வச்சு நிர்வாகம் பண்ண முடியும். ஆனால் ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய திறனை மட்டும் வந்தீங்க அடுத்த தொழிலுக்கு உங்களால் போக முடியாது. தவிர இந்த தொழிலே போட்டி வர சமயங்களில் நமக்கு அடுத்தது என்ன செய்யும் தெரியாது. உதாரணத்துக்கு திரும்பி எடுத்துக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அருமையாக நீங்கள் சமைக்க தெரியும். நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நீங்கள் ஒன்று போடணும், துரித உணவு. சரி, இப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, நமக்கு இது இன் அண்ட் அவுட் தெரியும். எவ்வளோ இதுவாக மாவு பிசைஞ்சு எப்படி போடணும், எவ்வளோ செலவாகும், எப்படி பண்ணால் டேஸ்டியாக கொடுக்க முடியும், வரவு இது எல்லாம் தெரியும். இது மட்டுமே தெரிஞ்சதுனால நீங்களும் கூட இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு நீங்கள் திறமையான ஆள் தான் நீங்கள். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் உங்களால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு செய்ய முடியும். பல பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறு தொழிலில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்னென்னா, ஒரு அளவுக்கு மேலே அவங்க தொழிலை வளர்க்க முடியாமல் மாட்டிக்கிறாங்க, தேக்கமடைகிறாங்க. ஸ்கேலிங்னு சொல்லுவோம் நம்ம. அந்த ஸ்கேல் பண்ண முடியாது. சின்னதாக ஆரம்பித்து லாபகரமாக நடந்து ஒரு ஆள் அவரை சுற்றி எல்லாம் நடக்கும், அவரே எல்லாம் பார்ப்பார், லாபம் வரும், அப்படியே ஓடும், லாபம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும். ஆனால் ஒரு இடத்துல என்ன ஆகும்னா தொழில் ஸ்தம்பிச்சு போயிடும். இவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க ஒருவரை நம்பி நடக்கும் தொழிலாக மாறிடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இல்லாட்டி ஒன்றுமே நடக்காதுங்க, நான் தாங்க A to Z காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்பாங்க. கரெக்ட், அந்த அளவுக்கு அது சரி. அதுக்கு அடுத்தது நீங்கள் 10 கிளையை நிறுவி நீங்கள் நிர்வாகம் பண்ணணுன்னா இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு பயன்படாது. இன்றைக்கு 90% தொழில்கள் ஸ்கேல் பண்ண முடியாமல் சிறு அளவில் தேங்கி போவதற்கு காரணம் முதலாளி முழு நேர தொழிலாளியாக மாறிவிடுவது தான். நீங்களே பார்த்துக்கோங்க, உங்கள் தொழிலில் எவ்வளவு நேரம் தொழில் சார்ந்த வேலைகள் செய்கிறீங்க, எவ்வளவு நேரம் இந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தலாம், எப்படி சந்தைப்படுத்தலாம், எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் பணம் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒதுக்கிடுறீங்க. பல நேரங்களில் பார்த்தா 100% அன்றாட வேலைகள்லேயே போயிடும். அன்றாட வேலைகளில் ஒரு முதலாளி, ஒரு தொழில் செய்பவர் தொடர்ந்து இருந்தார்னா அடிப்படை கோளாறு அவர் என்ன செய்கிறாருன்னா முதலாளியாக அங்கே இல்லை, தொழிலாளியாக மாறிட்டாருன்னு. பல பேருக்கு இன்னொரு சிக்கல் ஒன்று, நான் இருக்கிற மாதிரி நான் இருந்தால் தான் அங்கே வேலை நடக்கும், நான் இந்த பக்கம் போனேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உட்காந்து மேஸ்திரி மாதிரி உட்காந்துப்பாங்க. உட்காந்து ஒரே இடத்துல ஒரே ஆட்களை நீண்ட காலமாக வச்சு அந்த இதெல்லாம் ஆக்சுவலாக சிறு கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதே இடம் அதே கடை, கொஞ்சம் பேர் ரொம்ப நாளாக இருப்பாங்க, ஸ்கேல் பண்ணவே மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலையில் உங்களால் ஸ்கேல் பண்ணாமல், வளர்க்க முடியாமல், பெரிதுபடுத்த முடியாமல், விரிவாக்க முடியாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழில் அழிந்து போகும். அதுதான் உண்மை. இந்த இதில் ஜிம்மில் ட்ரெட்மில் இருக்கும் பார்த்துருப்பீங்களே, ஏறு ஓடிட்டே இருப்பாங்களே, அது மாதிரி தான் வாழ்க்கை. ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நிற்கிற இடத்துலையா நிற்க முடியும். தொழில் செய்பவர்கள் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கணும். இன்றைக்கி நான் போட்டேன் ஏதோ காசு வந்துடுது அப்படின்னு இல்லாமல், இது 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் இந்த தொழில், 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் இந்த தொழில், எந்த மாதிரி போட்டி வரும், எந்த மாதிரி தொழில்நுட்பம் வரும், நம்ம அதற்கான தேவைகளை எப்படி வளர்த்துறது, நமக்கு அப்புறம் யார் அதை நடத்துவா, இப்போ நம்ம ஒரு நாள் இல்லை அப்படின்னு என்ன ஆகும் இந்த தொழில். இது மாதிரியான கேள்விகளை கேட்பதற்கு ஸ்கேலிங்கை பற்றிய ஒரு அறிவு ஆரம்ப காலத்துலேருந்தே வர்றது நல்லது. பல பேருக்கு என்ன சிக்கல்னா, ரொம்ப காலமாக ஒரு மாதிரி தொழில் பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷம், அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களால மாற்ற முடியாது, வழிமுறைகளை மாற்ற முடியாது, அப்படியே தான் போயிடும். அதான் இப்போ வர இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இதை நான் மட்டும் என்னை மட்டுமே நம்பின இது தொழில் கிடையாது, இது யாரை வச்சு வேணாலும் என்னால் நடத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் சொன்ன விஷயந்தான், தொழில் திறன் டெக்னிக்கல் காம்பிட்டன்சிங்கிறது ஒன்று, மேனேஜ்மெண்ட் காம்பிட்டன்சி அதாவது
தொழிலை வந்து மேலே உட்கார்ந்து இது நிர்வாகம் செய்யக்கூடிய திறன்கள் என்பது வேறு. நிர்வாக திறன்கள் கற்றுக்கொள்ளுதல் ஒவ்வொரு தொழிலதிபருக்கும் முக்கியம். நீங்கள் செய்கிற தொழில் மட்டும் முழுசாக தெரிஞ்சால் பத்தாது. இதை வந்து எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த நிர்வாகம் செய்வதற்கான படிப்பு, தகுதி, அனுபவம் ரொம்ப அவசியம். கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம்.